ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா நேற்று இந்த பிள்ளை நேற்று வரைக்கும் ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருந்துச்சு வீடியோவில். இன்றைக்கி என்ன கார் ஓட்டுதுன்னு எல்லார் மைண்ட் வாய்ஸையும் நான் கேட்ச் பண்ணிட்டேன். அதாவது இன்றைக்கி நான் எக்ஸ்பெக்டே பண்ணல கார் ஓட்டுவோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்ட் எனக்கு இல்லை. அதாவது நாங்கள் அடிக்கடி காரில் போகிறது வழக்கம். உண்மையாலுமே சொல்லப்போனால் அடிக்கடி நாங்கள் ரவுண்டு போவோம். அதாவது எனக்கு எக்ஸ்பெக்ட் வந்துட்டு பண்ணலை இன்றைக்கி. ஓகேவா, சாயந்தரம் ஒரு 4:30 மணி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 4:30 மணிக்காட்ட தம்பி வந்தான். தம்பி வந்துட்டு வா மரணஸ்ரீ நம்ம காரில் ரவுண்டு போயிட்டுரலாம், சும்மா ரவுண்டு போயிட்டுரலாம். அடிக்கடி நாங்கள் ரவுண்டு போகிறது வழக்கம். அதனால சரி சும்மா கூப்பிட்றேன்னு நானும் போயிட்டேன். எனக்கு வந்துட்டு பைக் ஓட தெரியாது. மாமா இருந்தாங்கன்னா பைக்கில் போவோம். மாமா இல்லாதங்கிறனால 2 வீலரில் தான் நாங்கள் போனோம். 2 வீலர் எடுத்துகிட்டு கார் ஷெட்டில் விட்டுட்டு நான் தான் ஓட்டிகிட்டு போனேன். 2 வீலரை விட்டுட்டு கார் ஷெட்டில் விட்டுட்டு காரில் அங்கேருந்து ரவுண்டு போனோம். ஏறி உட்காந்தாட்டி தான் சொன்னாங்க கார் ஓட்டி கற்றுக்கோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சரிங்க அம்மா. எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்து ஒன்று சொன்னது என்னதுன்னா, எதுக்கு ஒன்றுமே துணிஞ்சிருக்கணும், எதுக்கு ஒன்றுமே பயப்படக்கூடாதுன்னு இப்படி எங்கள் அம்மாவே சொல்லிவிட்டு 2 வீலர் ஓட்ட எனக்கு தரல. அதுக்கப்புறம் நானாக அதுவும் ஃபஸ்ட்டு ஓட்டினதே நான் ஃபஸ்ட்டு ஆக்டிவாக தான் ஓட்டி கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு தான் ஜஸ்ட் ஓட்டினேன். அதுக்கப்புறம் இப்போ எல்லா வண்டியும் ஓட்டி கூட இப்போ நான் 1 வருஷம் இருக்கும், 1 வருஷம் கிட்டத்தட்ட இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ கார் ஓட்ட நெக்ஸ்ட் கற்றுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு என் ஹேண்டு இந்த என்ன சொல்கிறது ஸ்டேரிங் இறுக்கமாக பிடிச்சிட்டு இருந்தேன், எனக்கு அது வரவே இல்லை. அதுக்கப்புறம் எப்படியோ மெதுவாக பிடிக்கணும், அது எப்படி சொல்கிறது லூஸாக பிடிக்கணும், டைட்டாக பிடிக்கக்கூடாதுன்னு மாமா சொன்னாங்க. அதுக்கப்புறம் லூஸாக பிடிச்சோன்னே எனக்கு சூப்பராக வந்துருச்சு. எனக்கு வந்துட்டு நல்லா ஓட்டி கற்றுக்கிட்டேன். இது நீங்கள் நினைக்கிற மாதிரி 1 வாரம் 2 வாரம் கற்றுட்டு ஓட்டல. இதுதான் ஃபஸ்ட்டு நாள் இதுதான் நான் ஓட்டுறது. எல்லோரும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு கீர் போடுறது சுத்தமாக வரல. அதை நான் பார்த்துட்டிங்களா, பார்த்து தான் போடுறேன். மாமா சைட்லேருந்து அப்படி இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் பார்த்து தான் போடுறேன். ஒரு திட்டில் என்ன சொல்கிறதுனே தெரில. பார்த்து தான் நான் கீர் போட ஆரம்பிச்சிட்டேன். அது ஒன்று மட்டும்தான் என்கிட்ட இதாக இருக்குது, மிஸ்டேக்காக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் போக ஒரு 1/2 hour ஆக அப்படியே இதுவாக வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாச்சும் நான் அதில் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா கரெக்ஷன் மட்டும் சொல்லுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இல்லை கரெக்டாக ஓட்டியிருந்தனாலும் சொல்லுங்கள். இப்போ தான் நான் புதுசாக ஓட்டி கற்றுக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.